நம்முடைய தலைவர் அடிக்கடி சொல்வது மாதிரி இந்த தேர்தல் தமிழ்நாடா டெல்லியான்னு பார்க்கக்கூடிய தேர்தல். இந்த தேர்தல் மோடியா நம்முடைய தலைவரா, மோடியா இல்ல தமிழ்நாடான்னு கேட்கக்கூடிய தேர்தல். இந்த தேர்தலில் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் நீங்க ஜெயிக்க வைக்கணும். சென்ற சட்டமன்ற தேர்தலில் 36,000 வாக்கு வித்தியாசத்தில் அம்பேத்குமாரை ஜெயிக்க வச்சீங்க. இந்த முறை நான் உங்ககிட்ட கேட்டுக்கொள்வதெல்லாம் அதை விட அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் திரு அம்பேத்குமார் அவர்களை நீங்கள் ஜெயிக்க வைக்க வேண்டும். செய்வீங்களா? இன்னைக்கு பாஜக ஒரு டீமா வந்திருக்காங்க. பாஜகவுடைய ஏ டீம், பி டீம், சி டீம்னு பல பேர் வந்திருக்கிறாங்க களத்துல. எத்தனை டீம் வந்தாலும் சாம்பியன் நம்முடைய தலைவர் தான், நம்முடைய திமுக தான். உதயசூரியன் சின்னம் ஜெயிக்க வேண்டும். அதை செஞ்சு காட்டுவீங்க நம்பிக்கை இருக்கு. நிச்சயம் 23ஆம் தேதி வரைக்கும் நாம அத்தனை பேர் உழைச்சோம்னா மிகப்பெரிய ஒரு வெற்றியை தமிழ்நாட்டு மக்கள் பார்க்க இருக்க போறாங்க, நமக்கு கொடுக்க இருக்க போறாங்க. எனவே இந்த தேர்தல் வெற்றியை மட்டுமே அடிப்படையா வச்சு, அதை மட்டுமே குறிக்கோளாக வச்சு நீங்க அத்தனை பேரும் 23 நாட்கள் 24 நாட்கள் இந்த தேர்தல் பிரச்சாரத்தை மக்கள்கிட்ட எடுத்து கொண்டு போய் சேர்த்து மிகப்பெரிய வெற்றியை திரு அம்பேத்குமார் அவர்களுக்கு நீங்கள் பெற்று தருவீங்க என்ற நம்பிக்கையோடு உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன். இன்னும் பெருமையா சொல்லணும், தலைவருடைய மகனாக டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து உதயசூரியன் சின்னத்தில் அம்பேத்குமார் அவர்களுக்கு வாக்களித்து மிகப்பெரிய வெற்றியை தேடி தருவீங்க என்று கேட்டுக்கொண்டு இந்த சிறப்பான வாய்ப்பை அளித்த உங்க அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.